ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஏஎஸ் லெஜிஸ்லேச்சர். இன்றைக்கி நம்ம விஷன் மெட்டீரியல் 2021 மே மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமி தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்க்கு அப்படின்னு வரும்போது ஸ்கீம் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 2021-2022க்கான ஃபினான்ஷியல் இயருக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போது ஸ்டேட்ஸ்க்கு வந்து எப்படிலாம் ஃபினான்ஷியல் கிடைக்கும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு கீழே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுக்குறாங்க. எப்போவுமே நம்ம லோன் வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இந்த டைம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுக்குறாங்க. அதுக்காக அமௌண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 12,000 கோடி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் லிமிட் அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஏன் இது கொடுக்குறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது ஸ்டேட்ஸ்லாம் சஸ்டைனபிளாக இருக்கணும். ஏன்னா இதோட டாப்பிக்கே என்ன, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, ஏதாவது ஒரு அசெட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு போடுறது, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம் கேபிட்டல் அசெட் கிரியேட் பண்ணுறது. ஏன்னா அது எல்லாமே சொத்து தான் இல்லையா, அப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். அப்புறம் ஸ்டேட்ஸ்க்கும் அதன் மூலமாக ஃப்யூச்சரில் ஃபினான்ஸ் ஏற்படும் இல்லையா, அதுதான் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீமை அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது 2021 to 2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பேண்டமிக்கில் ஸ்டேட்ஸ்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஸ்டேட்ஸ்க்கு எப்படிலாம் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும், ரெவென்யூனா வருமானம் எப்படி கிடைக்கும்னா ஃபஸ்ட் ஒன் அவங்க டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் விற்றாங்க, இல்லைனா கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது நடந்துச்சு ஷேர்ஸில் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு கமாடிட்டிஸ் விற்றாங்க, சர்வீசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு சர்வீஸ் டேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து ஸ்டேட்டோடைய அவங்களுக்கே உரித்தான ஓனான டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்றாங்க. ஓகேவா? இது போக இவங்களுக்கு டேக்ஸ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கிட்டேருந்து கொடுப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டிலாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சென்டருக்கு இவ்வளோ ஷேர், ஸ்டேட்க்கு இவ்வளோ ஷேர்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷேர் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். இதெல்லாம் அவங்களோட ரெவென்யூ. அதே மாதிரி நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா இப்போ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்கிறாங்க, அவங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஏதாவது டிவிடெண்ட் ப்ராஃபிட் இவங்களுக்கு கிடச்சிதுன்னா அது வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ. அதே மாதிரி ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்காக ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறதுல வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா இவங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சில கிராண்ட் கொடுப்பாங்க, கிராண்டாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அது என்னென்னா டிசாஸ்டர் டைமில் ஏதாவது ஒரு இவங்களுக்கு ரிலீஃப்கான ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு, கேரளாவில் அதிகமாக வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பைசா கொடுப்பாங்களா, அது வந்து டிசாஸ்டருக்காக கொடுக்குற கிராண்ட். ஓகேவா? அதே மாதிரி லோக்கல் பாடிஸ்க்கும் கிராண்ட் கொடுக்குறது. அப்புறமா ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட். ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட்னா அவங்களுக்கு அதிகமாக வருமானம் வந்திருக்காது, ஆனால் அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்மேட்சை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற லோன் தான் ரெவென்யூ டெஃபிசிட் கிராண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டேட்னு எடுக்கும்போது அந்த ஸ்டேட்க்கு எப்படி எப்படி ரெவென்யூஸ் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்டேட் ஃபினான்ஸ்க்கு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கிறாங்கன்னா அதே டைமில் ஸ்டேட் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா 5 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்போது யூனியன் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 5 times அதிகமாக இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. தென் ஸ்பெண்டிங்குமே யூனியன் கவர்மெண்ட் வந்து ₹1 ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ அதை விட இவங்க வந்து 1.5 times அதிகமாக பண்ணுறாங்க, ₹1.50 அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 1.5 timeனா இவங்க வந்து ₹2.50 செலவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ஸ்டேட் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுடைய ஃபினான்ஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய ரெவென்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட் ஜிடிபி அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய நேஷ்னல் லெவல்லையும் ஜிடிபி பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதனால மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் ஒரு கண்ட்ரி ஸ்டெபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேபிளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேண்டமிக்கில் அப்படி இல்லை, லாக்டவுன் போட்டதுனால யாருக்குமே அவ்வளோ பைசா கிடைக்கல, ஃபினான்ஸ் கிடைக்கல, ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கலெக்ட் பண்ண முடியல இல்லையா. அதனால உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த ஃபினான்ஸ் ஸ்கீமை 100 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சென்டர் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த பேண்டமிக் டைமில் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியிலேருந்து அதிகமாக கடன் வாங்கியிருப்பாங்க, பாரோ பண்ணியிருப்பாங்க. கடன் யார்கிட்ட இருந்துலாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வெளியில் மார்க்கெட்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க, வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி பாரோ பண்ணியிருப்பாங்க அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இதனால் என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறப்போ ஸ்டேட்க்கு அதிகமான சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா வாங்கியிருக்கிற கடனுக்கு கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து முதல்ல திருப்பி செலுத்தாமல் வட்டியே கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது வட்டிக்கே போயிடும் இல்லையா.
அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கீம் இருக்குன்றாங்க. அப்புறம் ஹை டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஜிடிபியை வந்து அவங்களுடைய கடன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிருச்சுன்னா அதிகமாக கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியே அவங்களுடைய வருமானம் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதிலெல்லாம் நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக அசெட் உருவாக்குறதை விட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணுறதுக்கான ஃபுல் கவனமும் செலுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அதோட ஃபினான்ஸில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இந்த பேண்டமிக்கில் அவங்களுடைய டேக்ஸ் கலெக்ஷனுங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. யூனியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 1.5% ஜிடிபியில் கம்மியாக தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களே இப்படி கலெக்ட் பண்ணிருக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றாங்க. முக்கியமாக ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இவங்க 2 பேருக்குமே டேக்ஸ் ரெவென்யூ, சென்டராக இருந்தாலும் சரி ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. ஆனால் பேண்டமிக்கில் இதோட கலெக்ஷன் வந்து 15 to 25% கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எந்த டைம்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பைசா இல்லையோ அப்போ வந்து புதுசாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்னு இருப்பாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா செஸ் அண்ட் சப்சார்ஜ் அப்படிம்பாங்க. அப்படி செஸ் மூலமாகவும் சப்சார்ஜ் மூலமாகவும் கலெக்ட் பண்ணது வந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா சென்டர் வந்து அவங்களுடைய கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூவாக வச்சுருக்காங்க. ஆனால் அதுவுமே இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 100 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதில் 20 ரூபா வெளியிலேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 20% அவங்க வெளியிலேருந்து பாரோ பண்ணி தான் அவங்களுடைய செலவுகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. முக்கியமாக பஞ்சாப்னா 45% கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஹரியானா 30%, வெஸ்ட் பெங்கால் 30% பாரோ பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கட்டத்தில் என்ன வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா ஸ்டேட்க்கு அவங்களுடைய பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஸோ பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஓன் ரெவென்யூ எவ்வளோ, அந்த ரெவென்யூ அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய கடன் எவ்வளோ இருக்குது, அதுதான் வந்து பப்ளிக் டெப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து 2014 கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஆர்பிஐ வந்து அலாம் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று இதில் முக்கியமான இஷ்யூ ஸ்டேட் ஃபினான்ஸில் என்னன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் கவர்மெண்ட்ஸோடைய பேர்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யாராவது வந்து ஆட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் நாங்கள் இந்த வருஷம் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கிற அந்த லோனெல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொல்லிடுறாங்கன்னா அப்போ அந்த இதெல்லாம் யார் மீட் அவுட் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மீட் அவுட் பண்ணணும் இல்லையா? இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்கன்னா அதில் 60%க்கு மேலே யாருக்கு வந்து அவங்க பைசா கேரண்டி கொடுக்குறாங்கன்னா பவர் செக்டார்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பவர் செக்டார்ஸ்க்கே இவங்களுடைய ஃபுல் மணியும் வந்து போகிற மாதிரி இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஜிஎஸ்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா செஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. செஸ்னால் ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு ரீசன் வச்சு அந்த ரீசனுக்காக கலெக்ட் பண்ணுறது தான் செஸ். அது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் டேக்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா செஸ்ஸே ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. ஆனால் செஸ் கலெக்ஷனுமே ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சென்டர் வந்து எவ்வளோ செஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஓகேவா? அதனால் என்ன ஆகிறதுனா ஸ்டேட்ஸ்க்கு இவங்களால காம்பன்சேஷன் கொடுக்க முடியறதில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ இஷ்யூஸ். ஓகேவா? அதுவும் பேண்டமிக் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம டேக்கன் பண்ணலாம் ஸ்டேட் ஃபினான்ஸ் வரும்போது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டோடைய பாரோயிங் லிமிட்டை இது அதிகரிக்கலாம். ஓகேவா? ஏன் அதிகரிக்கலாம்னா இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம 3% தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஜிஎஸ்டிபியில் அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் 3% அவங்க வந்து பாரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? கடனா. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டேட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா ஓகே 5% அவங்களோட ஜிஎஸ்டிபியிலேருந்து கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாரோயிங் லிமிட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா என் அக்கௌண்ட்டில் வந்து நான் 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா? இவ்வளோ தான் கடன் வாங்கணும்னு இருக்கும், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பட் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் நான் ஓவராக வந்து 0 பேலன்ஸில் வச்சுக்கிறது தான் வந்து ஓவர் டிராஃப்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்லாம் 36 days ஓவர் டிராஃப்ட் வச்சுருக்கலாம். பட் இந்த தடவை அந்த 36 அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி 50 அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் கண்டினியூஸாக எத்தனை நாளைக்கு நம்ம ஓவர் டிராஃப்ட் வச்சிருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்லாம் வந்து 14 days வச்சிருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட். இதை இன்க்ரீஸ் பண்ணி 21 days அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா வந்து பேண்டமிக் அப்படிங்கிறத டேக்கிள் பண்ணுறதுக்காக. இன்னொன்று ஹெல்த்
ஹெல்த் செக்டார் அப்படின்னு வரும்போது ஒரு 80,000 கோடி என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே கிராண்ட்ஸாக கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஸ்டேட் ஃபினான்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்துருக்காங்க. அப்புறமா வே ஃபார்வர்டு கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி இன்னும் ஸ்டெப்ஸ் வந்து லாங் டேர்முக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கடன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து FRBM ஆக்டுக்கு கீழே எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ ஸோ அவ்வளோ தூரத்துக்கு தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் போக வெளியில் எங்கெல்லாம் வந்து பாரோ பண்ணியிருக்காங்கிறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. அப்புறம் டேக்ஸ் பேஸ் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கலாம். அப்புறம் டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதே மாதிரி கெப்பாசிட்டி திறன் மேம்படுத்துறது நம்ம அதிகப்படுத்தலாம். டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது அதில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம நியமிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டோடைய டயர்ஸ்லேயும் லோக்கல் லெவல்லேருந்து அப்பர் லெவல் வரைக்கும் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால் லாங் டேர்மில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டேட்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா எந்தெந்த செக்டார்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்து அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேண்டமிக்கில் நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஹெல்த்தில் நம்ம இது வரைக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ என்னென்ன செக்டர்லாம் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்து அதை ரீப்ரையாரிட்டை பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் டெப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபிஸ்கல் லெஜிஸ்லேஷன், இப்போ கடன் வாங்குறது சம்மந்தமான நிறைய சட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா இப்போ டெப்ட் அப்படிங்கிறத மீடியம் டேர்ம் ஆங்கராக வச்சுக்கணும். லாங் டேர்மில் வந்து கடன் வாங்காமல் மீடியம் டேர்மில் ஆங்கராக வச்சுக்கணும்னு இருப்பாங்க. தென் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு இருப்பாங்க. செஸ்ஸையும் சப்சார்ஜையும் கம்மியாக தான் ரிலே பண்ணியிருக்கணுன்றாங்க. ஏன்னா விதி சென்டர் ஃபார் லீகல் பாலிசி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செஸ் அப்படின்னு வரும்போது அந்த செஸ் அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த ஃபண்டெல்லாம் வந்து செஸ்க்காக கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிடணும். அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ப்ரொவிஷனே வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்ம செஸ் கலெக்ட் பண்ணணும்னா இந்த ரீசனுக்காக நாங்கள் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் GST காம்பன்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இது கண்டிப்பாக லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது அதோட க்ரோத் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த காம்பன்சேஷன் இஷ்யூஸ்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டா தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தாட் மட்டும் இல்லாமல் க்ரோத் அப்படிங்கிறது அட் த சேம் டைமில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். தென் செகண்ட் ஆர்டிக்கலில் வந்து RBI சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து ஒரு 99,000 கோடியே 122 கோடி இருக்கும். ஓகேவா, ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ ஏன் வந்து சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான ரூல் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். அதுக்கு முக்கியமாக RBIக்கு எங்கெல்லாம் வந்து இன்கம் வருது, RBIக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு RBIக்கு எப்படிலாம் இன்கம் வருதுன்னா ஃபஸ்ட்டு மேஜராக ஒரு 41% எங்கேருந்து வருதுன்னா ஃபாரின் சோர்ஸ்லேருந்து தான் வருது. ஓகேவா, அப்புறம் செகண்ட் மேஜர் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து டொமஸ்டிக் சோர்ஸில் ஏதாவது லோன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து டொமஸ்டிக் சோர்ஸ்லேருந்து வருது. தென் தேர்ட் ஒன் வந்து ஃபாரின் சோர்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து வருது. ஃபோர்த் ஒன் வந்து டொமஸ்டிக் சோர்ஸ்லேருந்து வர மற்ற இன்கம்லேருந்து வருது. RBIக்கு எப்படி பைசா கிடைக்கும் ரெவென்யூ அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது, அதை வந்து யாராச்சும் விற்றாங்க இல்லை வாங்கினாங்க அப்படின்னா, இல்லைனா எதனாச்சும் ஒரு லோன் வந்து கொடுத்ததை வந்து திருப்பி கொடுக்குறாங்க, இல்லைனா லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் யாராவது RBIக்கு கட்டுறாங்கன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி மூலமாக, அதுக்கப்புறமேட்டு ருப்பி செக்யூரிட்டியை யாராச்சும் வந்து சேல் பண்ணாங்க இல்லைனா வந்து சேல் பண்ணதை திருப்பி வாங்கினாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெபாசிட்ஸ் ரெப்போ ரேட்டு இப்படி மூலமாலாம் RBIக்கு வந்து ரெவென்யூ கிடைக்கும். அப்போ RBIக்கு எப்படி செலவு ஏற்படும் அப்படின்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒன் RBI எப்போவுமே கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத செலவு வருது, ரிஸ்க் வருது அப்படின்னா அந்த டைமில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து CF அதாவது கண்டின்ஜென்சி ஃபண்டுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அசெட் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதுவும் முக்கியமாக இப்போ அவங்களோட இன்டர்னல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது ஸோ அதை வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்காக வந்துக்கிறது தான் இந்த ADF. ஓகேவா, இது போக வந்து நோட் பிரிண்ட் பண்ணும்போது பைசா ருபீஸ் வந்து பிரிண்ட் பண்ணும்போது, அப்புறம் அவங்களுக்கான எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம சேலரி கொடுக்கும்போது, அப்புறம் ஏஜென்சி சார்ஜ் வந்து கொடுக்கும்போது, ஏன்னா ப்ரைமரி டீலர்ஸ் இருப்பாங்கல்ல பேங்க்கில், அவங்களுக்குலாம் வந்து சார்ஜ் கொடுக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் RBIயில் இன்கம் வந்து ஒரு 7 ரூபாய் வருதுன்னா அதில் வெறும் 1 ரூபி தான் அவங்களுக்கு செலவாகுமா. இது வந்து ருப்பி கணக்கு. அப்போ அவங்களுக்கு 7 கோடி வந்துச்சுன்னா 1 கோடி தான் செலவாகும், மிச்சம் 6 கோடி மிச்சம். அதனால தான் இவங்களால் எவ்வளோ தூரத்துக்கு சர்ப்ளஸ் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா 99,000 கோடிக்கு மேலே
சர்ப்ளஸ் கிடச்சிருக்குது இல்லையா, அது இதனால தான். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐ அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏன் இவ்வளோ சர்ப்ளஸ்னால், ஃபஸ்ட்டு அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் மிச்ச காசை என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ப்ளஸ் கிளாஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்காக என்ன ரூலுக்கு கீழே கொடுப்பாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 செக்ஷன் 47க்கு கீழே கொடுப்பாங்க. தென் நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போது எக்ஸஸ் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் நிறைய கமிட்டிஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு இருப்பாங்க. முக்கியமான கமிட்டிஸ்னு பார்க்கும்போது சுப்பிரமணியன் கமிட்டி 1997, உஷா தோரத் வந்து 2004, YH மலிகம் அப்படிங்கிறவங்க வந்து 2013 லீடராக இருந்திருப்பாங்க. தென் பீமல் ஜலால் கமிட்டி 2018 இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கவர்மெண்ட்டுக்குன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சர்ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஜென்சி ஃபண்டாகவும் அதுக்கப்புறம் ஏடிஎஃபாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்குன்னு வந்து சில லெவல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சது என்ன பண்ணிடணும் அப்படின்னா, சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ்டாக கொடுத்துட்டே இருக்கணும்னு இருப்பாங்க. அது யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, மல்லிகம் கமிட்டி 2013 ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஎஃப்க்கும் ஏடிஎஃப்க்கும் எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் போக போக சர்ப்ளஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ்டாக நம்ம வந்து கொடுத்துட்டே போகணும். இப்போ 2013 எவ்வளோ கொடுக்குமோ அதை விட 2014 அதிகம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லேட்டராக பீமல் ஜலால் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத எக்கனாமிக் லெவலில் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது எவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணுறோம். ரிஸ்க்குக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுற அந்த கேபிட்டல் ஃபண்டு அதுக்கப்புறமேட்டு கண்டின்ஜென்சி ஃபண்டு இந்த ரெண்டையும் தவிர மிச்ச அமௌண்ட்டை கண்டிப்பாக, அதாவது மஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு எப்போ சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பீமல் ஜலால் கமிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 ஃபேக்டரை பேஸ் பண்ணி. ஒன்று வந்து ரியலைஸ்டு ஈக்விட்டி. ரியலைஸ்டு ஈக்விட்டி அப்படிங்கிறது சிஎஃப், அதாவது கண்டின்ஜென்சி ஃபண்ட் இருக்குது இல்லை, அது வந்து 6.5 to 5.5% வரைக்கும் ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்குதோ அதை மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் அமௌண்ட்டை கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு இருப்பாங்க. அப்புறமா எக்கனாமிக் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களோட ரேஞ்ச் ஒரு 20 to 24% மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரெஸ்ட் அமௌண்ட் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, பீமல் ஜலால் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. இந்த கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சிக்கு. ஓகேவா. அப்புறமா ஆர்பிஐ அப்படின்னு வரும்போது இந்த இயர் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு அதிகமான சர்ப்ளஸ் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாயிடுச்சு லாக்டவுனுங்கிறதுனால. ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம நிறையா டிமாண்ட் கம்மியானதுனால எந்த பொருளுமே வாங்கலை. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருந்த அமௌண்ட் அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்றாங்க ஆர்பிஐயில். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ப்ரொவிஷனிங் அமௌண்ட்டும் கம்மியாக தான் கொடுத்தாங்க. ப்ரொவிஷனிங் அப்படின்னா கொடுக்குற அமௌண்ட்டு, மக்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து இந்த தடவை கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதனால் இதாச்சு. தென் அவங்க வந்து பஃபர் அமௌண்ட் எப்பவும் சேவ் பண்ணி வைப்பாங்க இல்லையா. பஃபர் அமௌண்ட்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்துச்சுன்னா அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பஃபர் அமௌண்ட்டும் இந்த டைம் நாங்கள் கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் மேபி இவங்களுக்கு ஹையரான இன்கம் வந்திருக்கலாம், அதனாலேயும் இந்த அமௌண்ட் வந்து சர்ப்ளஸாக இருக்கலான்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பாயிண்ட் எக்ஸாமில் வந்து எப்படி கவர்மெண்ட்டோடைய, அதாவது ஆர்பிஐயோடைய அமௌண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பாயிண்ட்டாக சொல்லணும். ஓகேவா. ஒன்று வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் அவங்க ஹையான இன்கம் சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லோயஸ்டான பஃபர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துருக்குது. தென் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா ப்ரொவிஷனிங் வந்து கம்மியாக கொடுத்ததுனால. ஓகேவா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங் டேர்மாக ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துருக்கலாம். லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து கேஷ் அப்படிங்கிறது வந்து லெண்டிங், அதுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கான செக்டார்ஸ்க்கு வந்து கொடுக்குறது. ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு வந்து ரொம்ப தேவையோ ஸோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து லெண்டிங் கொடுக்குறது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. இப்போது சில பேர் வந்து ஓகே சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. சில பேர் அப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர் பார்க்கலாம். ஃபேவர்னா ஓகே எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு ஆர்கியூ பண்ணுறவங்க. ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பைசா இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பைசா இல்லை. ஸோ இந்த டைமில் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அவங்களோட நிதி பற்றாக்குறை டெபிசிட் டார்கெட்ஸ் எல்லாம் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அவங்க வெளியிலேருந்து கடன் வாங்க வேண்டாம் இல்லையா. நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆர்பிஐ கொடுத்துட்டாங்கன்னா வெளியிலேருந்து கடன் வாங்க வேண்டாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியாகும். அப்புறம் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ரெவென்யூ டார்கெட்ஸை அவங்களால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா. இதெல்லாம் வந்து ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைம் அவங்களோட டேக்ஸ் கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கவர்மெண்டோட டேக்ஸ் கலெக்ஷன் நம்ம ரெவென்யூ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க. அப்புறமேட்டு ஆர்பிஐயோடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 26% இருக்குது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில். ஆனால் குளோபல் லெவலில் எல்லாரும் 16% தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தாராளமாக என்ன கொடுக்கலாம்னா இந்த மாதிரி சர்ப்ளஸ் அமௌண்ட் கவர்மெண்ட் கொடுக்கலான்னு சில பேர் வந்து ஃபேவராக ஆர்கியூ பண்ணுறாங்க.
சில பேர் இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இவங்க எக்ஸஸான அமௌண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐயோடைய ஆட்டோனமி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பாதிக்கப்படும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஷாக் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட்டில் உள்ள யாருக்குமே ஆர்பிஐ மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வராது திரும்ப இல்லையா. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அது ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதே டைம் இப்போ ஆர்பிஐயோடைய கிரெடிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும். எப்படினாலும் நம்ம பேங்க்கில் அமௌண்ட் போட்டால் அது கவர்மெண்ட்டுக்கு தான் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து யாருமே இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால இப்போது கவர்மெண்ட்டோடைய டெப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கு ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தேவை. ஸோ இந்த டைமில் வந்து ஆர்பிஐயோடைய அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ரொம்ப கரெக்டான முறையில் வந்து செலவு பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்குன்னு நாங்கள் இந்தந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்கணுன்றாங்க. அதே டைமில் ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா, அவங்களும் அவங்களுடைய ஆட்டோனமிங்கிறத பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் கன்க்ளூஷனில் சொல்லி முடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 7.11% அதிகமாக இருக்குன்றாங்க. எப்போனா ஃபினான்ஷியல் இயர் 2020. இது லாஸ்ட் 30 வருஷம் எடுத்து பார்க்கும்போது 3 டிகேட், ஒரு டிகேட்னா 10 வருஷம், 30 வருஷம் எடுத்து பார்க்கும்போது இது ஹையஸ்ட் எவர் அப்படின்றாங்க. இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. பேண்டமிக்கு முன்னாடி அப்போ நம்மக்கிட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாதுன்னா இருந்துச்சு, ஓகேவா. ஆனால் இந்த டைம் அது நல்லா ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போனதுனால இப்போ வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. தென் நிறைய பேருக்கு ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவைலபிளாக இல்லை. அதே டைம் வந்து நம்மளுடைய சோஷியல் நார்ம்ஸ், ஏன்னா பொண்ணுங்கன்னா வேலைக்கு போகக்கூடாது, விமென்னா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிற நார்ம்ஸ், அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவ்வளோ தூரத்துக்கு க்ரோத் இல்லை. தென் நம்மளுக்கான டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சரில் இருக்குது. இப்போ வந்து 2 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 4 பேர் பார்த்து, ஆனால் 2 பேருக்கான சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா. சம்டைம்ஸ் ஃபேமிலி எல்லாரும் அக்ரிகல்ச்சரில் ஈடுபட்டால் அவங்களுக்கு வந்து இன்கமே கிடைக்கிறது இல்லையா, அதை சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஒரு முக்கியமான ரீசன். அது போக டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இதுலலாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக காலமாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. கோவிட் பேண்டமிக்கில் என்ன புதுசாக ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக இருந்துச்சு. ஏன்னா 90% மேலே எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா இன்ஃபார்மல் செக்டரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார்மல் செக்டரில் 80% மேலே உள்ளவங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்றாங்க. அதில் 90% பேருக்கு சோஷியல் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸே இல்லைன்றாங்க. இதெல்லாம் முக்கியமான ரீசன். இன்னொன்று, டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம இன்னும் ரொம்ப அடாப்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து எதெல்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடாக இல்லையோ அதெல்லாம் பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு இல்லையா, அதை சொல்கிறாங்க. அப்புறம் சப்ளை செயினுங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டு, முக்கியமாக ஃபார்மாசூட்டிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமேட்டு இது போக மற்ற மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் மட்டுமே இருந்ததே தவிர நிறையா டெக்னாலஜிக்கல் வைஸாக இல்லாத கம்பெனிஸில் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிட்டு அப்படின்றாங்க. அப்புறமா எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான என்ன டிமாண்ட் என்ன, எவ்வளோ சேல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. விமென் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 47% விமென் அப்படிங்கிறவங்களுக்கு பெர்மனண்ட்டான ஜாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குது. எப்போனா 2020 முடிவில் நிறைய பேர் வந்து வேலைக்கு இன்னும் கூட திரும்ப போகலை அப்படின்றாங்க. அப்புறம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஸ்கைஸ்டு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சரில் இருக்குது. ஏன்னா ரிவர்ஸ் மைக்ரேஷனுங்கிறதுனால, ஏன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்லாம் திரும்ப அவங்க ஊருக்கே லாக்டவுனில் போனதுனால அங்கே போய் அவங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு தெரில, அதனால அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு இந்தியன் டயஸ்போரா நிறைய பேருக்கு ஜாப் போயிடுச்சாமா. இப்போ கல்ஃப் கண்ட்ரிலலாம், ஆயில் கண்ட்ரிலலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து 5 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சுன்றாங்க. முக்கியமாக மிடில் ஈஸ்ட்டில் குவைத், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், பஹ்ரைன் இங்கெல்லாம் வந்து ஒர்க் நிறைய பேர் வந்து போயிட்டாங்கன்றாங்க. அப்புறமேட்டு இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அதோட விளைவுகள் தான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரெடியூஸ்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட கையில் காசு இல்லாதப்போ நம்ம டிமாண்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன நம்மள்கிட்ட இருக்குதோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஃபேமிலியை நடத்தணும்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட ஜிடிபி எவ்வளோ தூரத்துக்கு சுருங்கும், கண்டிப்பாக ரொம்ப சுருங்கும். 7.3% 2020-21 சுருங்குதாமா. அப்புறமேட்டு நெகட்டிவான க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அடைஞ்சிருக்கோம் மைனஸ் லெவலில். பாவர்ட்டி லெவல் அப்படிங்கிறது 230 மில்லியன் இந்தியன் வந்து பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. அதுலேயும் புவரஸ்ட் 20% வந்து அவங்களுக்கான என்டையர் இன்கம்மே இல்லாமல் போயிடுச்சு. எந்த ஒரு இன்கம்மே இல்லாமல் 100%ல் 20% இருக்கிறாங்கன்றாங்க. இது யார் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னா, அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் படி.
அப்புறம் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதனால நிறைய பேர் வந்து கடன் வலையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வறுமையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அதனால கிரிமினல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட பைசா இல்லையோ அப்போ வந்து நிறைய பேர் தவறான வழிகளுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. சோஷியல் கிரைம்ஸ்னு பார்த்தா சைல்டு அபியூஸ், அதுக்கப்புறமேட்டு LGBTQ பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக வயலேட் பண்ணுறது, டொமஸ்டிக் வைஸ் நிறைய வயலன்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேண்டமிக்கில் மட்டுமே ஒரு 10 வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமான டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் வந்து நடந்திருக்குது. அதுவும் முக்கியமாக விமென் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ராட் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட்டில் நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கும்ல, அது சொல்கிறாங்க. அப்புறமா ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுமே லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு உடனடியாக ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கிறது இல்லைன்றாங்க. அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது 43% அப்படிங்கிறதுலேருந்து 40%க்கு மாறிடுச்சு அப்படின்றாங்க. நியூட்ரிஷனல் டெஃபிசிட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு மதிய உணவு கிடைக்கும். ஸோ வந்து அதிகமாக கரெக்டாக டைம் சாப்பிடுவாங்க. பட் இந்த டைம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் புவர் பீப்புளில் உள்ளவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்கள அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதனால கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஜெண்டர் கேப் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய டிவைடு இருந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜெண்டர் கேப் ரொம்பவே டிவைடு அதிகமாக இருக்கும். இந்த பேண்டமிக் இந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுட்டாங்க. இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து புவர் பீப்புள் வந்து போராயிட்டே போவாங்க, ரிச் பீப்புள் இந்த பேண்டமிக்கில் அதிகமாக ரிச் ஆகிட்டே போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் டேக் பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்கம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபிஸ்கல் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாக்கு கீழே, அப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத் பேக்கேஜ்க்கு கீழே 20 ட்ரில்லியன் பீப்புளுக்கு 10% ஆஃப் ஜிடிபியை செலவு பண்ணி அவங்களுக்கு லைவ்லிஹுட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படாமல் அதை வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிடுறாங்க. எப்படின்னா நம்மளுக்கு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக வந்து நம்மளுக்கு ஃப்ரீயான ரைஸ் கொடுத்தது, ஃப்ரீயாக கோதுமை கொடுத்தது, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமாக. அப்புறமா ஃபீமேல் ஜன்தன் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து மாதம், அதாவது ஒரு மாதத்துக்கு 500 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் அமௌண்ட் போட்டிருக்கிறாங்களாம். அப்புறமா எம்ஜிஎன் ரேகா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக ஒரு 40,000 கோடி தனியாக செலவு பண்ணியிருக்காங்க. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படிங்கிறதுக்கு கீழே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்கான நிறையா ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அட்டால் பீமித் வியக்தி கல்யாண் யோஜனா அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளோட சேலரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் 25% அந்த ஸ்கீமுக்கு கீழே எடுக்க முடியும். இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 50% நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அது போக பென்ஷன் ஃபண்டு, அப்புறம் நிறைய டேக்ஸ் சப்போர்ட், கிரெடிட் சப்போர்ட், இந்த மாதிரிலாம் ஃபார்மலான ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே நிறைய ரிலீஃப் மெஷர்ஸ் வெளியில் விட்டுருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு கூட ஒரு ரேஷன் கார்டுக்கு 4,000 ரூபா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பீகார் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இன்புட் போடுறாங்களோ அதே அளவு நாங்களும் வந்து எங்கள் ரிசோர்ஸ் செலவு பண்ணி ஃபுட் அப்படின்னு வரும்போது எல்லாரோட லைவ்லிஹுடையும் நாங்கள் காப்பாற்றுவோன்னு இருப்பாங்க. கேரளா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீயான டூல் கிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்ச அளவு பண்ணியிருப்பாங்க. ஃபுட் கிட்ஸ்லாம் வந்து கேரளா கொடுத்துருப்பாங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு வரும்போது நிறைய ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ், அப்புறம் டாக்டர்ஸ்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆன்லைன்லேயே அவங்ககிட்ட பேசிக்கலாம். தென் ஜாப் ஃபேர்ஸ், நிறைய ஈவெண்ட் வந்து ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் ஒர்க் தேடுறாங்களோ அவங்களுக்கும் எம்ப்ளாயர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஜாப் லிங்க் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. தென் நிறைய ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். ஓகேவா? இன்னும் வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸும் இருக்கணும், லாங் டேர்ம் மெஷர்ஸும் இருக்கணும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு டிஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, அந்த டிஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓரளவு வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது அது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது அதை வந்து 2 இதில் கவர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ராஜீவ் காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா, இன்னொன்று அட்டால் பீமித் வியக்தி கல்யாண் யோஜனா. இது ரெண்டுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா மேஜரான ஒரு ரீசன்ஸ் வந்து ஃபால்ட் இருக்குது. என்ன ஃபால்ட் அப்படின்னா இது வந்து எந்த ஃபேக்ட்ரியில் 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி யாருக்குமே, அதாவது ஃபேக்ட்ரி இல்லாமல் வெளியிலலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து இது கீழே கவர் பண்ணலைன்றாங்க. இன்னொன்று, இப்போ இது ஒரு 12 மந்த்துக்கு மட்டும்தான் இந்த RGSKY, அதாவது ராஜீவ் காந்தி ஸ்ரமிக் கல்யாண் யோஜனா வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆனால் பேண்டமிக் அப்படிங்கிறது நிறையா டைமுக்கு இருக்குது இல்லையா, ஸோ 12 மந்த்தையும் தாண்டி பேண்டமிக் இருக்கிறப்போ இந்த ஸ்கீம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லைன்றாங்க. அப்புறமேட்டு இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூனிஃபைடான ஒரு போர்ட்டல் இல்லை அப்படின்றாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்கீமும் இல்லை, ஸோ அது கிரியேட் பண்ணணுன்றாங்க. இப்போது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 பெனிஃபிட் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீம்லேயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கவர்மெண்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு இருப்பாங்க. தென் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணணும். அது முக்கியமாக விமென் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ணணுன்றாங்க. அப்புறமா லார்ஜ் என்டர்பிரைசஸ் வரும்போது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து
ஒரு வேளை பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. பேங்க்ரப்ட் அப்படின்னா எப்போ வந்து கோர்ட் ஒருத்தவங்களை நீங்கள் வந்து இனிமேல் உங்கள் கடனை செலுத்த முடியாது அப்படின்றாங்களோ அதான் பேங்க்ரப்ட். ஓகேவா. அந்த மாதிரி யாரும் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நம்ம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுன்றாங்க. தென் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன பண்ணணும்னா டிமாண்ட் அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப கம்மியாகிட்டே போதில்ல. ஸோ அதை மறுபடியும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறமா நம்மளுடைய ரெக்கவரி அப்படிங்கிறத ஸ்பீடப் பண்ணணுன்றாங்க. அதுக்காக நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஹெல்த், அதுக்கப்புறமேட்டு ரைட்ஸ், இன்கம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குள்ளதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணணும். நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது டிஜிட்டல் எக்கனாமின்னு வரும்போது அதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அதில் வந்து மாசான எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணுன்றாங்க. அப்புறம் ஒர்க்கர் எல்லாருமே திரும்ப ரீஸ்கில் பண்ணணும். இப்போது பேண்டமிக் அப்படிங்கும்போது டிஜிட்டல் வைஸ் நம்ம எல்லாருமே ஆகிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா ஒர்க் வந்து கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து அது பற்றின நியூஸ். தென் ஃபோர்த் ஒன் வந்து லேண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லேண்ட் பேங்க் கம்பெனின்னு உருவாக்கும் போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லேண்ட் பேங்க் கம்பெனினா லேண்ட் அப்படின்னா நிலம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டமான நிலங்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து விற்கிறதுக்கு அந்த வெறுமனையாக இருக்கிற லேண்டை எப்படி ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த லேண்ட் பேங்க். ஓகேவா. இப்போ இதை பற்றி நிறையா பார்த்துட்டோம்னா இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் எப்போ வந்து வெளியில் விட்டுருப்பாங்க அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் இது என்ன மாடல் வச்சு எடுத்திருப்பாங்கன்னா கெனடியன் மாடல் வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த லேண்ட் பேங்க்ஸ் வந்து எந்த மாடல் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டால் கெனடியன் மாடல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணி லேண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒரு கம்பெனி மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறது மூலமாக அசெட்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணி ரெவென்யூ வந்து அதுலேருந்து டெவலப் பண்ணலாம். ஒரு லேண்ட் இருக்குது வெட்டியா அப்படின்னா ஸோ அந்த லேண்டை வந்து என்ன பண்ணலாம்னா எப்படி நம்ம புதுசாக நம்ம ரெவென்யூ அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ லேண்ட் டிஸ்பியூட்ஸ் நிறையா இடத்துல இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கரெக்டாக நம்ம டிஸ்பியூட்லாம் ரிசால்வ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லேண்ட் பேங்க் அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி இல்லைனா நான் ப்ராஃபிட் கார்பரேஷன்றாங்க. இது வந்து வேக்கண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ், வேக்கண்ட் லேண்ட், அது போக டேக்ஸ் டிலினிகன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதை மேனேஜ் பண்ணி எப்படி விற்று அதை ப்ராடக்டிவாக மாற்றணும், அதை எப்படி ரீடெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபோக்கஸுமே இந்த லேண்ட் பேங்க் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்துப்பாங்க. இந்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1990 பேங்க் லேண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம லிபரலைசேஷன் பீரியடுக்கு அப்புறமா 2017 பார்த்துட்டிங்கன்னா நிறைய இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லேண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் கூட அதை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்றாங்க. அப்புறமா நிதி ஆயோக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அட் 75 அப்படிங்கிறதுல ஒரு சிஸ்டம் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். அது வந்து என்னதான் இருக்கணும் அப்படின்னா ஜியாகிரஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேஸ்டு மேப் வந்து எல்லா லெவல்லையுமே இருக்கணும். வில்லேஜ் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலெல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ வந்து ஒரு ப்ரீ அப்ரூவ்டு பேங்க் லேண்ட் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து ப்ரீ அப்ரூவ்டு லேண்ட் பேங்க் கிரியேட் பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து லாஸ்ட்டாக இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் பேங்க் அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இப்போது ஜிஐஎஸ் பேஸ்டில் லேண்ட் பேங்க் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு இன்டகிரேட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத ஜிஐஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ணி ஒரு 6 ஸ்டேட்டில் அது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 8 ஸ்டேட் செலக்ட் பண்ணி செகண்ட் ஃபேஸில் அந்த 8 ஸ்டேட்டுக்கு இது கொண்டு வருவாங்க. அப்புறமா இப்போ ப்ரெசென்ட்டில் இந்தியா இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் வழியாக நம்ம இப்போ இருக்கிற ஒரு 31 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் 4,75,000 ஹெக்டேர் லேண்ட் வந்து இதில் கவர் ஆகும். அதுலேயே முக்கியமாக லேண்டை வந்து பார்க்காக பிரிப்பாங்க. ஸோ அப்படி பிரிக்கும்போது 3,350 பார்க்ஸ் இல்லைனா கிளஸ்டர்ஸ் வந்து இதுக்கு கீழே கவர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ஜியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த பேஸில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் யாராவது வந்து ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேட்டிவ் வந்து அவங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு ஜிஐஎஸ் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்க்கு கிடைக்குன்றாங்க. நிறையா ஜிஐஎஸ் போர்ட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்டேட் லேண்ட் பேங்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதாவது ரயில், ரோட் கனெக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஃபுல்லான ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த லேண்ட் பேங்க்கால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் லேண்டை நம்ம
எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்றாங்க. எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னா, நம்மக்கிட்ட வந்து வேர்ல்டில் இருக்கிற பாப்புலேஷனில் 18% இருக்குது. ஆனால் வெறும் 2.4% டோட்டல் லேண்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லேண்டை இந்த பாப்புலேஷன் வச்சு எப்படி நம்ம வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எந்த கவர்மெண்ட் லேண்ட்லாம் அன்யூட்டிலைஸ்டாக இருக்குது அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய மேப்பாக இது நம்மளுக்கு இருக்குன்றாங்க. இப்போதைக்கு ஒரு 52% லேண்ட் வேக்கண்ட்டாக இருக்குதான், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனையும் சேர்த்து. ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அப்புறமா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் சில இன்னார்டினேட்டான டிலே இருக்குது. ஸோ அந்த டிலேவெல்லாம் நம்மளால் கரெக்டாக சரி பண்ண முடியும். அப்புறம் யாராச்சும் வந்து இல்லீகலாக லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் ஈடுபட்டாங்கன்னா அதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறமா நிறைய மினிஸ்ட்ரீஸ்க்கு நடுவில் இப்போ கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த லேண்ட் பேங்க் கிரியேட் பண்ணால் கோஆர்டினேஷன் கொண்டு வர முடியும். டைம்லி நம்ம வந்து டிஸ்போசல் கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியுன்றாங்க. அப்புறமா எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறத கண்டிப்பாக இது பூஸ்டப் பண்ணும். ஏன்னா நிறையா நம்மளுடைய ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது அதில் லார்ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த லேண்ட் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய கான்ஃப்ளிக்டால தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்காது. நம்ம 2.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் எதுலலாம் வந்து கான்ஃப்ளிக்டட் ஏரியாவாக இருக்குதோ அதிலலாம் இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர்த்தா பண்ணலாம். அது வந்து $200 பில்லியன் லெவலில் இருக்குன்றாங்க. தென் எல்லா இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷனுக்குமே ஒன் ஸ்டெப் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறமா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது அதிகப்படுத்தும். ஏன்னா வேதாந்தாவுடைய பாக்சைட் மைனிங் ப்ராஜெக்ட் அது வந்து ஒடிஷாவில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸோட ப்ராஜெக்ட் வந்து சிங்கூர் அதாவது வெஸ்ட் பெங்காலில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே லேண்ட் இஷ்யூஸால் தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இதனால நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது ஒரு லேண்டு விஷயமான ப்ராப்ளம்காக நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா அது வந்து செட்டில் ஆகிறதுக்கு 20 இயர்ஸ் எடுக்குமா. ஸோ இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்காது அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்னா டிரான்ஸ்பாரன்சி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். தென் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம ஒன்று எடுக்கிறோம் ஒரு லேண்ட்லனா அது இன்ஃபார்ம்டு பேசிஸில் நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து லார் ஆக்ட் பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. லார் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். லார் அப்படிங்கிறது ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பாரன்சி இன் லேண்ட் அக்யூசிஷன் ரீஹாபிட்டலைசேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்றாங்க. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து தான் இரிகேஷன் ப்ராஜெக்ட் மூலமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து தான் அங்கே உள்ள மக்களை வேறு இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு போவோம் இல்லையா, ரீஹாபிட்டலேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது இரிகேஷன் ப்ராஜெக்டாக இருந்துச்சு, அர்ஜென்ட்டான ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மட்டும் போதும். இது ரெண்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இப்போ அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரதுனால அங்கே அவ்வளோ காடு இருக்குன்னா அந்த காடை அழிக்கிறதுனால ஃப்யூச்சரில் என்ன ஏற்படும், அதனால் எவ்வளோ இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்குறது தான் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இது கண்டிப்பாக எடுக்கணுன்றாங்க. அப்புறமா எல்லா ரீஹாபிட்டலைசேஷன் ரீசெட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம வேறு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வச்சு அவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதே மாதிரி ஓனர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ ரூரல் ஏரியாவுடைய நிலம் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபார்மருக்கு சொந்தமானதுன்னா அப்போ அந்த நிலத்தோடைய ரேட்டில் 4 மடங்கு அந்த ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கணும். அதே அர்பன் ஏரியாவாக இருந்துச்சு, ஒருத்தவங்க லேண்டில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்கன்னா கவர்மெண்ட் அதை ஆக்கியபை பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு வந்து 2 மடங்கு அந்த நிலத்தோடைய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ரூரல்னா 4 மடங்கு, அர்பன்னா 2 மடங்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா இப்போது ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து பண்ண போகிறாங்க, அதுவும் முக்கியமாக இப்போ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கொண்டு வராங்கன்னா அதுக்கு வந்து அந்த லேண்ட் ஓனர்ஸ் மொத்த பேர் இருப்பாங்கள்ல அதில் 70% பேர் ஓகே சொல்லணும். அதே வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாங்கன்னா 80% பேர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து அந்த லார் ஆக்ட் 2013 பற்றினது. இப்போ லேண்ட் பேங்க் அப்படின்னு வரும்போது அதில் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓனர்ஷிப் தென் ரைட்ஸ் இது பற்றின ஒரு இஷ்யூஸ். ஓகேவா? ஏன்னா எப்போவுமே ஒரு லேண்ட் வரும்போது அதுக்கு ஓனர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் அப்படின்னா அது வந்து மக்களுக்காக, ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் மக்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு ப்ரைவேட்க்கும் காமன் லேண்டுக்கும் வந்து அதை எப்படி வந்து நம்ம போத் யூஸ் பண்ணணும், அதனால மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற ஒரு தாட்க்கு போகிறாங்க அப்படின்னு இந்த இதில் கன்சர்ன் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. தென் லீகல் லூப் ஹோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 கீழே ஒரு ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபாரஸ்ட்டுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோடைய கிளியரன்ஸ் வாங்கணும். பட் அதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இந்த இதில் மென்ஷன் பண்ணலை இந்த லேண்ட் பேங்க் அப்படின்னு வரும்போது.
அதே மாதிரி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக மறுக்கப்படுதுன்றாங்க. ஏன்னா பிளானிங் கமிஷன் 2011 என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அன்யூஸ்டு லேண்ட்லாம் இருக்கும்ல, தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத லேண்டு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு வேளை கல்டிவேபிள் லேண்டாக இருந்துச்சுன்னா அதை ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க்கில் வைப்பாங்க. ஓகேவா, ஸ்டேட் லேண்ட் பேங்க்கில். அந்த ஸ்டேட் லேண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து லேண்ட்லெஸ் பீப்புளாக நல்லம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்கன்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பான்ஷன் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் பேக் சீட்டுக்கு போயிடுச்சு. இதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லைன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தவங்க வாங்கி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை வாங்கி வச்சு மறுபடியும் என்ன பண்ணலைன்னா யூஸ் பண்ணலை, அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு செலவு பண்ணலை அப்படின்னா அந்த வாங்கின ப்ராஜெக்டை என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த ஒரிஜினல் ஓனர்கிட்டயே கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேட் என்ன பண்ணுன்னா ஸ்டேட்டோட லேண்ட் பேங்க் அப்படிங்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லேண்ட் பேங்க்குக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதோட ஒரிஜினல் ஓனருக்கு திரும்ப கொடுக்கறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, இது போக ஃபியூச்சரில் நிறைய பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டி ஜூரி ரெக்கார்ட்ஸ், அதாவது சட்டத்தில் என்ன இருக்குதோ அந்தபடியும் டி ஃபேக்டோ யூஸ், ஆனால் நிறத்தில் நடைமுறையில் யாருக்கு பேரில் இருக்குதோ அதுவும் வந்து டிஃபர் ஆகுது. ரெக்கார்டில் ஒரு மாதிரி இருக்குது, நடைமுறையில் அது வேற ஒருத்தவங்க அதுக்கு ஓனர்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. இது நம்ம ஒன் டைம் சொல்யூஷன் சொல்கிறோம், ஆனால் மறுபடியும் இதில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா திரும்ப அதே இடத்துல தான் வந்து நிற்போம் இல்லையா. ஸோ இது ஒன் டைம் சொல்யூஷன் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வே ஃபார்வர்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, லேண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப தெளிவான ரெக்கார்ட்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த லேண்ட் டிஸ்பியூட் டேட்டா எல்லாம் பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வமித்வா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமாக லேண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு வரும்போது அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணுன்றாங்க. லேண்ட் பூலிங் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றாங்க. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா, இப்போ அமராவதி வந்து ஆந்திர பிரதேசில் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஹெக்டேர்ஸ் ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்னா 13,000 ஹெக்டேர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 25,000 ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டெவலப்டு லேண்ட் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இனிமேல் வந்து லேண்ட் பூலிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அதிகமான ஷேர் கொடுக்கலாம். அப்புறம் அந்த ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வென்ச்சர் இருக்குன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபார்மர்ஸையும் நம்ம என்ன பண்ணலான்னா பார்ட்னர்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வே அஹெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து லேண்ட் பேங்க் பற்றின விஷயம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிங் பற்றி ஒரு ரிப்போர்ட் வெளியில் விட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ இது யார் ரிப்போர்ட் வெளியில் விட்டுருக்காங்கன்னா செபி, அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து டெக்னிக்கல் குரூப் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரப்போசல் எப்போ வெளியில் விட்டுருப்பாங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2019 வெளியில் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் குரூப் அப்படிங்கிறத வந்து செபி வந்து உருவாக்குவாங்க. இந்த ஒர்க்கிங் குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சி, அதாவது சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணலான்னு இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒர்க்கிங் குரூப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. தென் செப்டம்பர் 2020 செபி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கல் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து உருவாக்குவாங்க, டெக்னிக்கல் குரூப். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒர்க்கிங் குரூப் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கு ஃபர்தர் அட்வைஸ் தென் ஃபர்தரான கிளாரிட்டி வந்து கொடுப்பாங்க இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸில். ஓகேவா, ஸோ இதான் வந்து இவங்களுடைய ஒர்க். ஓகே, அப்புறமா இப்போ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா இது வந்து ஒரு ரெகுலேட்டட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் ப்ராஃபிட் சோஷியல் என்டர்பிரைஸ்னு இருக்கிறாங்க, அதே மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து சோஷியல் பர்பஸ்க்காக ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்கள வந்து ஓவர்சி பண்ணி அவங்கள ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்களுடைய முக்கியமான ஒர்க். இப்போ சோஷியல் செக்டர் அப்படின்னா ஸோ அவங்க இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் மூலமாக அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, நான் ஒரு பெரிய கம்பெனி கொண்டு வரேன்னா அந்த கம்பெனினால ஏதாவது ஒரு பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு, அங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். அதுதான் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதனால என்ன ஒரு இம்பாக்ட் வந்தாலும் அதுக்கு வந்து நான் ஃபினான்ஸ் கொடுத்தாகணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்குறது. ஓகேவா, ஸோ இதன் மூலமாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் செக்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுன்றாங்க. இப்போ இந்த டெக்னிக்கல் குரூப் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வெளியில் விட்டுருப்பாங்களா, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, அதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முக்கியமாக கார்ப்பரேட் ஃபவுண்டேஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு இன்எலிஜிபிள்னு சொல்லணும்னு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ யாரெல்லாம் கார்ப்பரேட், ரிலீஜியஸ், பொலிட்டிக்கல் இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போது எஃபிஇ, அதாவது ஃபார் ப்ராஃபிட் சோஷியல் என்டர்பிரைசஸ்,
அப்புறம் என்பிஓ, அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட் சோஷியல் ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணலான்னா இந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ சோஷியல் இன்டென்டோட இவங்களுடைய டெமான்ஸ்ட்ரேட் இருக்குது, சோஷியல் இம்பேக்ட்னால இவங்க வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறமா இப்போது எப்படிலாம் இவங்களுக்கு ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பிஓக்கு கிடைக்கும்னா ஈக்விட்டி மூலமாக, ஜீரோ கூப்பன் மூலமாக, அப்புறமேட்டு டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் இம்பேக்ட் பாண்டு மூலமாக, அப்புறமா சோஷியல் இம்பேக்ட் ஃபண்டு மூலமாக, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட் அப்படின்றாங்க. இதில் வந்து இப்போது எஃப்பி அப்படின்னு வரும்போது ஃபார் ப்ராஃபிட் என்டர்பிரைசஸ்க்கு எப்படி மணி கிடைக்கும்னா ஈக்விட்டி மூலமாக, டெப்ட் மூலமாக, டெவலப்மெண்ட் இம்பேக்ட் பாண்ட் மூலமாக, தென் சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் மூலமாக இவங்களுக்கு கிடைக்குன்றாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு டைப். ஓகே, ஸோ இப்படிலாம் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணலாம், அதுக்கான வழிகள் அப்படின்றாங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு இந்த ரெக்கமெண்டேஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வரும்போது அதில் கெப்பாசிட்டி பில்டிங்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும். ஸோ அந்த செக்டார்ஸ் வந்து எதுலலாம் என்கேஜாக இருக்கலாம்னா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஹங்கர் அப்படின்னு வரும்போது அதை வந்து எராடிகேட் பண்ணுறது, தென் பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன், அப்புறம் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு வரும்போது அதை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது விமனோட எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அப்புறம் LGBTQIA+ அந்த கம்யூனிட்டியோடைய டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களோட கோலாக அவங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கல் குரூப்போட கீ ரெக்கமெண்டேஷன்ஸ். முக்கியமாக இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போது ஃபார் ப்ராஃபிட், நாட் ஃபார் ப்ராஃபிட், ஸோ அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், எப்படிலாம் ரைஸ் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும். ஆனால் கார்ப்பரேட் ஃபவுண்டேஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மணி வாங்குறதுக்கு இன்எலிஜிபிள்னு சொல்லணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறமா நம்ம பார்த்த மாதிரி இப்போது சோஷியல் ஆர்கனைசேஷன் வரும்போது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸையும் அதே மாதிரி சோஷியலில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் வருதுன்னா ஸோ அவங்களையும் வந்து இணைக்கிற ஒரு பாலமாக இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்றாங்க. அப்புறமா இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களால இந்த சோஷியலுக்கு ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்றாங்க. நிறையா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. யூகேல வந்து சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கனடாவில் சோஷியல் வெஞ்சர் கனெக்ஷன், சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கன் சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், சிங்கப்பூரில் இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் இருக்குதுன்றாங்க. இப்போ எதுக்கு நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேவை அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தேவை. ஏன்னா சோஷியல் செக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக இது ஒரு பெரிய பிளேஸாக இருக்குன்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் வந்து சோஷியல் செக்டர்ஸ் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு இது ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும். இது போக இன்வெஸ்ட் பண்ண வராங்க இல்லைனா இன்வெஸ்டார் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்க 2 பேருக்குமான சோஷியல் எய்மை இணைக்கிற ஒரு பாலமாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும். தென் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பெட்டரான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பேர்டன் குறையும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்குன்னு வரும்போது இப்போ இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது அதை கம்மி பண்ணணும், தென் பாவர்ட்டின்னு வரும்போது அலிவியேட் பண்ணணும், நிறையா அவங்களுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல. ஆனால் இந்த தடவை சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்ம பண்ணணும்னா கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதோடைய பேர்டனை கம்மி பண்ண முடியுன்றாங்க. அதுவும் முக்கியமாக பேண்டமிக் டைமில் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. ஆனால் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் செட் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருக்குது. இன்னும் வந்து அதோட டெஃபினிஷன், ஏன்னா அதோட டெஃபினிஷன் வந்து ரொம்ப ப்ராட். இன்னொன்று அதோடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. அப்புறமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரெடினஸாக இருக்கிறது இல்லை. ஏன்னா நிறையா என்டிட்டிஸ் வந்து எமர்ஜிங் கண்டிஷனில் தான் இருக்குதுன்றாங்க. தென் இம்பேக்ட் இவாலுவேஷன் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியாக தான் நம்ம பண்ணுறோம். இம்பேக்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது இல்லை. தென் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ட்ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து கிளியர்லி வந்து அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்ம அதை கிளியராக கொண்டு வரணும். இதெல்லாம் அதில் இருக்கிற சேலஞ்சஸ் அப்படின்றாங்க. அப்புறம் இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், என்ன வே ஃபார்வர்ட் கொடுக்குறாங்கன்னா சோஷியல் இம்பேக்ட்னு பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், தென் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா செட்டப் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம இன்ஃபார்ம்டாக இருக்க முடியுன்றாங்க. தென் ரெகுலேட்டேஷன் அப்படின்னு வரும்போது ரெகுலேஷன் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிகோரஸாக மெயின்டைன் பண்ணணும். யாராவது ரெகுலேட்டடாக இருக்கிறாங்கிறத நம்ம அடிக்கடி ஸ்க்ரூட்டினை பண்ணிக்கணும், ஆராய்ஞ்சிக்கணுன்றாங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணுன்றாங்க. இதெல்லாம் வந்து வே ஃபார்வர்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து COVID-19 வேக்சின் அண்ட் IP வேவர். இது நம்ம நிறையா டைம்ஸ் நியூஸில் பார்த்துருப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஓகே, ஸோ US என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களும் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது அதை கோவிட் ரிலேட்டடான வேக்சின்ஸ்க்கு ரிமூவ் பண்ணணும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு யூஎஸும் ஆமாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த இனிஷியேட்டிவை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு
COVID-19 வேக்சின் அப்படின்னு வரும்போது அதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க தனியாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு இதுக்கான பேட்டன்ட் நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னாங்கன்னா மற்றவங்களுக்கு அது எப்படி கிடைக்காது இல்லையா? ஸோ பேண்டமிக் டைமில் இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் வரும்போது அதை இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம அதை வேணாம், அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது தான் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும். ஓகேவா? ஸோ இது நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஹெல்ப் ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக 100+ கண்ட்ரிஸ், அது போக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், தென் யுனைடெட் நேஷன் எய்ட்ஸ் சேரிட்டி, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு தான் ஆமாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த யுனைடெட் நேஷன் எய்ட்ஸ் சேரிட்டி பார்க்கும்போது குளோபல் லெவலில் எய்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 2030க்குள்ளே அது பப்ளிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த த்ரெட் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிறத எய்மோட இவங்க செயல்படுறாங்க. ஓகேவா? இது போக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லையும் நம்மளோட எய்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எராடிகேட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஸோ அதோடைய ஒரு பார்ட்டாகவும் இந்த UN எய்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன கேட்டிருப்போம்னா WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லை? ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்போம்னா சில கண்டிஷன்ஸ்க்கு கீழே இந்த ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது இல்லையா? அதை வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்குமே மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு வரும்போது அஃபோர்டபுளாக இருக்கணும் COVID-19 அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வேவ் பண்ணிடுங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு இருப்போம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா வேக்சின்ஸ்னு வரும்போது அதை நம்ம தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெக்யூஸ் பண்ணியிருப்போம். முக்கியமாக லோயர் கண்ட்ரீஸ், தென் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், ஸோ இவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது தேவை அப்படின்றதால கேட்டிருப்போம். இப்போ இந்த ட்ரிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிப்ஸ் 1985 அப்படிங்கிறத வந்து எப்படி உருவாக்கலான்னு எப்போ பேசியிருப்பாங்கன்னா 1986லேருந்து 94 வரைக்கும் பேசிட்டு உருகுவே ரவுண்ட் அப்படின்னு வச்சு பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த உருகுவே ரவுண்ட் அப்படி எது சம்மந்தப்பட்டதுன்னு எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா WTOவில் இந்த ட்ரிப்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? இதில் வந்து IP ரூல்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறமா இப்போது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன், இந்த மக்கு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த மக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கான மினிமமான ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நான் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இல்லையா? ஓகேவா? ஸோ WTOட மெம்பர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ப்ரொடெக்ஷன் சம்மந்தமாக கொடுப்பாங்க, அந்த பொருள் சம்மந்தமாக. ஓகேவா? அது வேக்சினாக இருக்கலாம், மெஷினாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த IP அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த ட்ரிப்ஸ் அப்படிங்கிறத பாரிஸ் கன்வென்ஷன் கூட சிங்க் பண்ணி என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது தான் அதுக்கான பேட்டன்ட், அதுக்கான டிசைன், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா பேட்டன்ட் ரைட்ஸ் அதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பெர்னி கன்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து நான் ஏதாவது ஒரு லிட்ரரி ஒர்க் பண்ணுறேன், இல்லைனா நான் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ணுறேன்னா ஸோ அந்த ஒர்க்குக்குமே நான் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து பெர்னி கன்வென்ஷன். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ பாரிஸ் கன்வென்ஷனுங்கிறது எது சம்மந்தப்பட்டதுன்னா மெஷின்ஸ், டிசைன்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி. அதே இந்த பெர்னி கன்வென்ஷன் அப்படிங்கிறது லிட்ரரி சம்மந்தமான விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது எதெல்லாம் கவர் பண்ணணும்னா காப்பி ரைட், ட்ரேட் மார்க், GI டேக், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், பேட்டன்ட், லே அவுட் டிசைன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு கீழே கவர் பண்ணும். அது சம்மந்தமான டேட்டாவை முதற்கொண்டு இது கவர் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2001 WTOவில் தோஹா டிக்ளரேஷனுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தோஹா டிக்ளரேஷன் அப்படிங்கும்போது அது எது சம்மந்தப்பட்டதுன்னா கம்பல்சரி லைசன்சிங் கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நம்ம மறக்கவே கூடாது. ஓகேவா? அதுவும் கண்டிப்பாக ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு வரும்போது இந்த கம்பல்சரி லைசன்சிங்னா என்னென்னா, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆக்சுவலி IP ரூல்ஸ் படி என்கிட்ட கேட்காம அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கம்பல்சரி லைசன்சிங் மூலமாக ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா என்கிட்ட கேட்காமலேயே அந்த வேக்சின் தயாரிக்க முடியும். ஏன்னா அப்போ வந்து ஏதாவது ஒரு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு டிசீஸ் இல்லைனாலுமே வேறு மக்களுக்கு டிசீஸ் இருக்குன்னா அந்த வேக்சின் தயாரித்து அந்த நாட்டுக்கு அனுப்பணும்னு இவங்களுக்கு தோணுனா கூட கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிறத கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுற ஒரு விஷயம். இல்லைனா வந்து கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா பேட்டன்ட் ஏதாவது ஒரு இன்வென்ஷனாக இருந்தால் கூட அந்த பேட்டன்ட் இன்வென்ஷனை கூட அதோட யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறவங்களுடைய கன்சென்ட் இல்லாமலே, அவங்க கிட்ட சொல்லாமலே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது கண்டிப்பாக நம்மளுடைய ஜெனரிக் மெடிசன்ஸ்னு வரும்போது அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது போக இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதுக்காக தான் கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கம்பல்சரி லைசன்சிங் எது கூட சம்மந்தப்பட்டது, எந்த டிக்ளரேஷன் கூட அப்படின்னா தோஹா டிக்ளரேஷன் கூட சம்மந்தப்பட்டது. ஓகேவா? அப்புறமா இப்போ IP வேவர் வந்து ஏன் இப்போ நம்ம IPயை வேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஸோ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து டிமாண்ட். ஏன்னா
பேண்டமிக்கு முன்னாடி குளோபல் லெவலில் வேக்சின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 5.5 பில்லியன் தான் தேவைப்பட்டுச்சு. பேண்டமிக்கில் இது வந்து 3 டைம்ஸ் அதிகமாகிடுச்சு. 3 மடங்கு அதிகமாகி பேண்டமிக்கில் வேக்சின்ஸ் தேவைப்பட்டோன்னு நம்மளுக்கு என்ன பண்ணனே தெரியல. இன்னொன்று, ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. இங்கே வந்து ஹையான இன்கம் குரூப் இருப்பாங்கள்ல கண்ட்ரிஸ், ஸோ அவங்க கிட்ட தான் அதிகமான ரிசோர்ஸ் இருக்குது. 8.6 பில்லியன் வேக்சின்ஸில் அவங்கக்கிட்ட மட்டுமே 6 பில்லியன் டோசஸ் இருக்குதுன்றாங்க. அப்போ லோ இன்கம் கண்ட்ரியில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி அங்கே தான் பாப்புலேஷன் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளம். தென் எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன்னா என்னால் 4 பேருக்கு நல்லது இருக்குன்னா அது பேண்டமிக் டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே வேக்சின்ஸ் கிடைக்கணும், அதுவும் வந்து ஃப்ரீயான ஃபேரான ரேபிட்டில் ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் கலந்ததுனால தான் இந்த ஐபிங்கிறத நம்ம வேவ் பண்ணிடலான் இருப்போம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் வந்து நிறைய பேர் இதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலி ஐபிங்கிறது ஒரு மெயினான தடையே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா இப்போ டெக்னிக்கல் அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் இஷ்யூஸ்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த இஷ்யூஸை ஃபஸ்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பற்றி பாருங்கன்னு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு ஐபி மட்டும் கொடுத்துட்டாலும் நீங்கள் வேகமாக அதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கடுத்து மெஷின்ஸ் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது போக எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதோட நியூ சைட் தயாரிக்கணும். இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ கிளினிக்கல் வைஸ், லீகல் வைஸ், கமர்ஷியல் வைஸ், ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸில் நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவைப்படும். அதனால் ஐபி வந்து வேவ் பண்ணினாலுமே அதனால் உடனடியாக தீர்வு கிடைக்காதுன்னு இருப்பாங்க. அப்புறம் நிறைய குரூப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஐபி வேவருக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கம்பல்சரி லைசன்சிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கம்பல்சரி லைசன்சிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டெக்னாலஜி அப்படிங்கிறது அவங்களோட லைசன்ஸில் சப்கான்ட்ராக்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேக்சின் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராசெனிகா வேக்சின்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம வந்து டேக்கன் பண்ணலான்னு இருப்பாங்க. தென் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கரண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யாரெல்லாம் காம்படிட்டராக இருந்தாங்களோ அவங்களாம் வந்து கோஆப்ரேட்டிவாக சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமாக இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் மெயின் ரீசன். ஸோ வந்து நம்ம வேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வே அஹெட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த டைமில் குளோபல் லெவலில் அதிகமான தேவை இருக்கும்போது நம்ம டெம்பரரியாக அந்த ஐபி அப்படிங்கிறத வேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கூட சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ ரா மெட்டீரியல் அப்படின்னு வரும்போது அதோட சப்ளை வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு வரும்போது லோ இன்கம் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வேக்சின்ஸ் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணலாம். அது போக இப்போ அவங்களுக்கு சேஃபான வேக்சின்ஸ் தயாரிக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து ஆடிட் பண்ணிக்கலாம். தென் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு இருப்பாங்க. இது போக வேறு என்னென்ன ரிலேட்டட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேக்சின்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ், அதோட அலோகேஷன், அதோட டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணலான்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்-19 வேக்சின்ஸ் குளோபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடாக ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, கோவிட்-19 வேக்சின் வரும்போது எல்லாருக்கும் ஈக்விட்டபிளாக ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இது யார் தயாரிச்சிருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா, காவி, அதாவது வேக்சின் அலையன்ஸ், அது போக கோயலிஷன் ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் இன்னோவேஷன்ஸ், தென் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ கோவேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 3 பில்லர்ஸ் இருக்கணும். ஒன்று வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. WHO, தென் யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆக்சஸ் டு கோவிட்-19 டூல் ஆக்சலரேட்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான காம்போனன்ட் இந்த கோவேக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமில் பேண்டமிக்கில் இந்த ஐபி வந்து வேவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. ஸோ கொஞ்சம் டைமுக்கு நம்ம அதை வேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி என்ன லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆன்லைன் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இது எதுக்காகனா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது குளோபல் லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம சாம்பியன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்டை நம்ம பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். அதுவும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளுடைய ஃபுட்டை நம்ம பிராண்டிங் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்போம். இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் கொடுப்பாங்க. இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ங்கிறது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்காக ஒரு அவுட்லே வந்து ஒரு 10,900 கோடி வந்து வச்சிருக்காங்க. ஒரு 6 இயர் பீரியடுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. 2021-22 அடுத்து 2026-2027 வரைக்கும் 6 இயருக்காக இது பண்ண போகிறாங்க. இதில் 2 காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் வரும்போது அதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதுவும் முக்கியமாக மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறமேட்டு வெஜிடபிள்னா அந்த ப்ராசஸ்டு வெஜிடபிள்ஸ்க்கு, ப்ராசஸ்டு ஃப்ரூட்ஸ்க்கு, மெரைன் ப்ராடக்ட்டுக்கு, தென் மொசரெல்லா சீஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கு இவங்க வந்து மானியம் கொடுக்குறாங்க. அப்புறமா
பிராண்டிங் பண்ணுறாங்க. அப்ராடில் நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை பிராண்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் இதோடைய மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ முக்கியமான ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறது, இன்னொன்று வந்து பிராண்டிங் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அப்புறமேட்டு ஆர்கானிக் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதோட இன்னோவேஷன் அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்துறது. முக்கியமாக வந்து எக்கு, அப்புறம் போல்ட்ரி மீட்டு, எக் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர் ஆகும் அப்படின்றாங்க. ஃபுட் ப்ராசஸிங்கிறது சன்ரைஸ் செக்டார்னால் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு செக்டார் வந்து நல்லா டெவலப்டாக இருக்க போகுது, ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்க போகுதுன்னா அது வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டார். ஸோ அதனால இப்போவுமே நம்ம வந்து அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றாங்க. இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து யாராவது ஒருத்தவங்க ஓனாக அவங்களே ஃபேம் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாலும் சரி, லிமிட்டடான லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாலும் சரி, கம்பெனி வந்து இந்தியாவுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க கோஆப்ரேட்டிவாக இருந்தாலும் சரி, தென் எஸ்எம்இயாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அவங்க கவர்டு அப்படின்றாங்க. அப்புறமா இப்போது பிஎல்ஐ ஸ்கீமுக்கு கீழே, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்க்கு கீழே சில பேர் கவர் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா எலிஜிபிள், ஓகேவா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து இதை பாதிக்காது ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா என்னென்னா, எந்த ஒரு ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து வருது, அனிமல் ஹஸ்பண்டரிலேருந்து வருது, இல்லை ஃபிஷரிஸ்லேருந்து வருது, ஃபிஷரிஸ்லேருந்துனா மீன், ஓகேவா? ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிங்கிறது மாறுச்சு அப்படின்னா, ஏன்னா மீன் அப்படிங்கிறத நம்ம கருவடாக மாற்றணும்னா அது வந்து ஃபுட் ப்ராசஸிங் இல்லையா? ஸோ ஒரு பொருளுடைய ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது அது கண்டிப்பாக அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறிச்சுன்னா, அது வந்து எடிபிளாக சாப்பிட்ற மாதிரி ஆகுச்சு அப்படின்னா, அதோடைய ஷெல்ஃப் லைஃப்பை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா இப்போ வந்து மீன் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் தான் இருக்கும், ஆனால் கருவாடுங்கிறது ரொம்ப டைம் இருக்கும். அப்போ அதோட ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறது இல்லையா? அப்புறம் அதோட கமர்ஷியல் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வருதுன்னா அது எல்லாமே இந்த ஃபுட் ப்ராசஸிங்க்கு கீழே வரும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு போகலன்னா கூட அதுவும் வந்து ஃபுட் ப்ராசஸிங் கீழே வரும். ஏன்னா இப்போது வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் கீழே போகாது இல்லையா? ஆனால் கூட அதை ப்ராசஸிங் பண்ணோன்னா ப்ராசஸ்டு வெஜிடபிள்ஸ்னு வரும் இல்லையா? அப்படி சொல்கிறாங்க. அது போக போல்ட், மீட் ப்ராசஸிங், ஃபிஷரிஸ், ஃபுட் ரீட்டைல் இது எல்லாமே இந்த ஃபுட் ப்ராசஸிங் கீழே வருன்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் மட்டும் போடாமல் ப்ரைமரி ப்ராசஸிங், செகண்டரி ப்ராசஸிங்னா முடிஞ்சதுக்கப்புறம் தான் சில்லறை வணிகத்துக்கு ரீட்டைலிங்க்கு வந்து கொண்டு வருவாங்கன்றாங்க. இப்போ ஏன் நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவை மேஜராக நம்ம வந்து கமாடிட்டி ஹப்பாக மாற்றணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம உருவாக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இந்தியா எடுத்துட்டோம்னா மில்க், பல்சஸ், ஜிஞ்சர், பனானாஸ், கோவாஸ், பப்பாயாஸ், மேங்கோஸ் இதெல்லாம் நம்ம வந்து டாப் ப்ரொடியூசர். ஓகே, செகண்ட் டாப் வேர்ல்டு லெவலில் எதுலலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைஸ், வீட், அதர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பயங்கரமான செகண்ட் லெவலில் வேர்ல்டு லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேஜர் அக்ரி கமாடிட்டி ஹப்பாக இருக்கும்போது ஃபுட் ப்ராசஸிங் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய அதிகமாகும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய விமன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆகும், அவங்க வந்து வேலைக்கு போகிறதுனால இப்போ வந்து ப்ராசஸ்டான ஃபுட் அப்படின்னா ஈஸியாக சமைச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பிரியாணிலாம் அப்படியே அவைலபிளாகவே இருக்குது, குழம்புக்கு காரம் எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் வாட்டர் ஊற்றி கொதிக்க வச்சா போதும். அதனால நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம ஃபுட் ப்ராசஸிங்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. 2030 எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்சம்ஷன் லெவலில் நம்ம வேர்ல்டு லெவலில் 5th லார்ஜஸ்ட்டாக இருப்போம் அப்படின்றாங்க. அதனால நம்ம ஃபுட் ப்ராசஸிங்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றாங்க. தென் ப்ராசஸிங் வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப கம்மியான லெவலில் தான், நம்மளோட அக்ரி ப்ரொடியூசரில் நம்ம 10%க்கும் கம்மியாக தான் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் 2% பண்ணுறோம், மெரைனில் 8% பண்ணுறோம், போல்ட்ரியில் 6% பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. தென் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அதிகமான செலவு பண்ணுறோம், லாஸ் வந்து அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த லாஸ் எல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா, அந்த இழப்புகளெல்லாம் சரி கட்டணும்னா இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் போகலாம் அப்படின்றாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி வந்து என்ன ஆகுதுன்னா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக ஃபுட் ப்ராசஸிங் போகணும். அப்புறம் பாலிசிஸ் அப்படின்னு வரும்போதும் இப்போ நம்மளுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% நம்மளுக்கு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவாக நம்ம இதை வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்காக கவர்மெண்ட் எந்த ஸ்கீம்ஸ் எடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ ஒன்று வந்து ஆப்ரேஷன் க்ரீன் ஸ்கீம், இது வந்து டாப் அப்படின்றாங்க. அதாவது டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோக்காக உருவாக்கியிருப்பாங்க. அதுலேருந்து டோட்டல் அதாவது எல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து நோட்டிஃபைடு ஃப்ரூட்ஸ்க்கு, இப்போ ஆப்பிள் அப்படின்னா அது நோட்டிஃபைட் ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபைட் ஃப்ரூட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க கவர்மெண்ட். இது ஃபஸ்ட்டு ஸ்கீம். இன்னொன்று வந்து பிரதான் மந்திரி கிஷன் சம்பதா யோஜனா. இது என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரோ மெரைன் ப்ராசஸிங், அதுக்கப்புறமா அக்ரி ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இப்போ மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறது தான் இந்த சம்பதா ப்ராஜெக்டுடைய முக்கியமான எய்ம். அப்புறம்
நேஷ்னல் ஃபுட் ப்ராசஸிங் பாலிசி 2019ங்கிற ஒன்று வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்னு வரும்போது அதில் என்னென்ன மாதிரி க்ரோத் வந்து ஒளிஞ்சிருக்குது, அதை எப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான டிராஃப்ட் தான் இது. தென் பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ அண்ட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதுனா ஒவ்வொரு செக்டர் ஃபுட் ப்ராசஸிங் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டரை ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போக சம்பதா யோஜனா பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெகா ஃபுட் பார்க்ஸ் அது வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது மாடர்ன் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஃபுட் ப்ராசஸிங்காக. அதுவும் கண்டிப்பாக வேல்யூ செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபார்மர் அப்படின்னு பார்க்கறதுலேருந்து மார்க்கெட் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு வேல்யூ செயின் வந்து அதிகமான அடிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இது உருவாக்கியிருப்பாங்க. 37 மெகா ஃபுட் பார்க்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட். இப்போ வந்து 22 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷனில் இருக்குதுன்றாங்க. அது போக இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னா அதுக்காக கோல்டு செயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது, அதை வந்து வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இன்டகிரேட்டடாக கொண்டு வரது. தென் ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது அதை கிரியேட் பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, இப்போ இருக்கிற கெப்பாசிட்டியை ப்ரிசர்வேஷன் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸில் அதிகமாக கொண்டு வரது. தென் பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் அதிகமாக கிரியேட் பண்ணுறது, குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது, ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் டேக்கன் பண்ணுறது, இதெல்லாம் இந்த சம்பதா ஸ்கீமுடைய கீழே உள்ள பாயிண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் இப்போது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது அதில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபார்மலைசேஷன். ஏன்னா ஃபார்மலைஸ்டாக அந்த செக்டர் வந்து இன்னும் இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா 80% வந்து ஃபேமிலி பேஸ்டு தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து எந்த ஒரு ப்ராசஸிங்காக இருந்தாலுமே சரி அவங்களோட ஃபேமிலி பேஸில் தான் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப அளவுக்கு அது ஃபார்மலைஸ்டாக இல்லை அப்படின்றாங்க. அதுவும் முக்கியமாக இப்போ 74% வந்து இந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து 66% வந்து அவங்களோட ரூரல் ஏரியாவில் தான் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபுல்லாக அன்ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்றாங்க. இந்த க்ரோத் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோமா இல்லை, ட்ரைனிங் இல்லை, தென் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அதிகமாக கடன் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அதை பற்றின பேசிக் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம ப்ராடக்ட் இருக்குதுன்னு அதை பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதில்ல. தென் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராடக்ட்டில் இருக்கிறதில்ல, பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இப்போது நிறையா வெரைட்டிஸ்னு பார்க்கும்போது ஸோ அதுக்கு தேவையான ப்ராசஸ்டு அது வந்து இல்லை. ஏன்னா நிறைய ப்ராசஸர் இல்லை. அப்படி ப்ராசஸர்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து கடைசியில் இப்போ விற்கிறத வாங்க ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கூட ஒரு லிங்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பல்கான பர்ச்சேசர் இல்லை. அப்புறமேட்டு எவ்வளோ தேவைக்கும் சப்ளைக்கும் நடுவில் ஒரு பெரிய மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவைலபிளாக இருந்தாலுமே அது வந்து எங்கே டெக்னாலஜி இருக்கோ அந்த இடத்துல அவைலபிளாக இல்லை அப்படின்றாங்க. தென் குவாலிட்டி தென் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் நிறையா இதை வந்து கரெக்டாக வாஷ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபுட் சப்ளை செயின் மெக்கானிசம்னு எடுத்து பார்க்கும்போது அதில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இன்னும் நம்ம வந்து வரல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெரிய கேப் இருக்குது. தென் கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனால் அது வந்து லாங் பீரியட்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து திரும்ப நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ அதனால இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அது ஃபுட் ப்ராசஸோட கெப்பாசிட்டியே மீறின ஒரு விஷயன்றாங்க. இது போக இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இல்லை, டெக்னாலஜி அவ்வளோ பெருசாக இல்லை, தென் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் தென் நம்மளுடைய கண்ட்ரிக்கும் ஒரு பெரிய லிங்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றாங்க. தென் கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா நம்ம ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் ஏற்படுற நம்ம இழப்புகளை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணலாம்னா வேல்யூ அடிஷன் கிரியேட் பண்ணலாம், கிராப் வந்து அதிகமாக டைவர்சிஃபிகேஷனாக உருவாக்கலாம், ஃபார்மரோட இன்கமை டபுள் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சப்ளை செயின் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ஏற்றாப்பில் கிரியேட் பண்ணணும், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், தென் ஃபார்மல் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுட் ப்ராசஸிங்கில் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இப்போது ஸ்கில்டு லேபர் பூல் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ப்ராடனிங் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து இதோட பற்றின கன்க்ளூஷன். தென் இந்த ஃபர்டிலைசர் சப்சிடி பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டை அமோனியம் பாஸ்பேட் ஃபர்டிலைசர் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கான சப்சிடி அப்படிங்கிறத 500 ரூபாய் அப்படிங்கிறதுலேருந்து 1200 ரூபாய் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க பெர் பேகுக்கு. ஓகேவா, ஸோ ஒரு பேக் இதுக்கு முன்னாடி 500 ரூபான்னு விற்றாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பேக் வந்து 1200 ரூபாய், அதாவது 140% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஃபர்டிலைசர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது முக்கியமாக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். நியூட்ரியன் பேஸில் நம்ம ஃபர்டிலைசரை 2ஆக பிரித்தோம் அப்படின்னா, 2ஆக பிரிக்கும்போது ஒன்று வந்து நைட்ரஜினஸ் ஃபர்டிலைசர், இன்னொன்று வந்து பிகே, அதாவது பாஸ்பர்டிக் தென் பொட்டாசிக் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா, ஸோ நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் யூரியா வரும். சரியா, ஸோ யூரியா அப்படிங்கிறது வந்து நைட்ரோஜினஸ் ஃபர்டிலைசர். அது போக அதாவது கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட், தென் அம்மோனியம் நைட்ரேட், அம்மோனியம் சல்ஃபேட், ஆன்ஹைட்ரஸ் அம்மோனியா,
தென் நைட்ரோஜனஸ் ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து நைட்ரோஜனஸ் ஃபர்டிலைசரில் வரும். அப்புறம் பாஸ்பேட் அப்படிங்கும்போது அதில் ஃபுல்லாக பாஸ்பேட் முடியும். மோனோ அம்மோனியம் பாஸ்பேட், டை அம்மோனியம் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் வந்து பாஸ்பேட். தென் பொட்டாஷ் அப்படின்னு வரும்போது அது வந்து கே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், தென் அதர் பொட்டாஷ் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இதுக்கு கீழே வரும். இப்போது நம்மளுடைய ஃபர்டிலைசர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் நம்ம ப்ரொடக்ஷனில் தேர்டில் இருக்கிறோம், கன்சம்ஷன் லெவலில் வேர்ல்டில் செகண்டில் இருக்கிறோம் ஃபர்டிலைசர் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்தியாவுடைய ஃபர்டிலைஸ் மார்க்கெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் வந்து க்ரோ ஆகும்போது 11.9% க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்டிலைசருக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசர் சப்சிடி ஒன்று யூரியாவுக்கு கொடுக்குறாங்க. யூரியா அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்க்கு 1 kg யூரியா வந்து இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு சட்டம் மூலமாக க்ரியேட் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. இது வந்து யூரியாவுக்கு. இப்போது நான் யூரியா அதாவது பொட்டாஷ் அதாவது பிக்கும் கேக்கும் அப்படி பண்ணுறாங்க பாஸ்பேட்க்கும் அப்படின்னா ஒன்று வந்து இதுக்கு முன்னாடிலாம் என்பிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே கவர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு 2010 தான் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போது 1 kg இவ்வளோ அப்படின்னா ஸோ அதுக்கான நியூட்ரியன்ட் பேஸில் நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம், சல்ஃபர் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே ஆனுவல் பேஸில் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஒன்று. ஓகேவா. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போது எம்ஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது பிகே ஃபெர்டிலைசர்ஸ் நைட்ரஜன் தவிர பொட்டாசியம் அதுக்கப்புறமேட்டு பாஸ்பேட் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கெட் இருக்குல்ல, ஸோ அந்த மார்க்கெட்டே அவங்களுக்கான எம்ஆர்பி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணட்டும் ரீசனபிள் ரேட்டில் அப்படின்ற மாதிரி அலௌடாக பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ என்பிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே பொட்டாசியமுக்கும் பாஸ்பேட்க்கும் யார் வந்து இதுக்கான அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர்ஸ் இல்லைனா மார்க்கெட்டர்ஸ் அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஆனுவல் பேஸில். சப்சிடின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ இல்லைனா இம்போர்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து மானியம் கொடுத்துட்றாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு மானியம் கொடுத்துரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய ஃபர்டிலைசரை ஃபார்மர்ஸ்க்கு கம்மியான விலையில் விற்பாங்க. ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. அப்புறம் 2018க்கு முன்னாடிலாம் கம்பெனிஸ்க்கு தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மானியம் அனுப்புவாங்க. எவ்வளோ தூரத்துக்கு மெட்டீரியல் வந்து டிஸ்பேச்சாக இருக்குதோ ஸோ அந்த மெட்டீரியல் பேஸில் அனுப்புவாங்க. ஆனால் 2018க்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து ரீட்டைலர் அதாவது சில்லறை வியாபாரிகள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டான பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரெக்டாக மணி சென்ட் பண்ணிடுறாங்க. எது பேஸில் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வீக்குக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபெர்டிலைசர் அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு விற்றுருக்குறாங்க அது பேசிஸில் இவங்களுக்கு மானியம் சென்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து கவர்மெண்ட்டுடைய இந்த சப்சிடி ஃபெர்டிலைசர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும். இந்த ஃபெர்டிலைசர் சப்சிடியில் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹை ஃபிஸ்கல் பர்டன். கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஃபுட் சப்சிடிக்கு அப்புறமா செகண்ட் ஹையஸ்ட்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபர்டிலைசர் மானியம் தான் அதிகமான அளவில் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா இதனால் கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா நிறைய சப்சிடி பேக் லாக்ஸ் வந்து திருப்பி செலுத்தாமலே வச்சுருக்குறாங்க. ஒரு 570 பில்லியன் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அதிகமாகவே அவங்களுக்கு கடனாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. தென் ஃபர்டிலைசர் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா 72% தான் நம்ம வந்து டொமஸ்டிக்கலி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மிச்சம் எல்லாத்துக்காக நம்ம வந்து இம்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோன்றாங்க. தென் ஃபர்டிலைசர் வரும்போது அதை வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே என்பிகே எவ்வளோ ரேஷியோவில் யூஸ் பண்ணோம்னா 4:2:1. 4னா நைட்ரஜன், 2 அப்படின்னா பாஸ்பேட், தென் 1 அப்படின்னா அது வந்து பொட்டாசியம். ஓகே. ஸோ அதான் என்பிகே அப்படிமோ. ஆனால் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுவும் பஞ்சாப் ஹரியானாலாம் 25:5:1 அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப பேட். அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய கிராப் ஈல்டு பாதிக்கப்படும், நம்மளுடைய மண்ணுடைய வளம் ரொம்ப பாதிக்கப்படும். ஃபர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ஹியூமன் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி எக்ஸசிவான நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ பர்த் ரேட் அதுக்கப்புறமேட்டு இப்போ ஏதாவது அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தென் என்ன ஆகுதுன்னா அதோட லீஃப் எல்லாம் சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகிருது சில பிளான்ட்டில். அதனால அந்த பிளான்ட் ஈவன் செத்து கூட போயிடுது அப்படின்றாங்க. ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட்னு பார்த்துட்டோம்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக எமிட் ஆகுது. தென் சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் அதிகமான கண்டாமினேஷன் ஏற்படுதுன்றாங்க. நியூட்ரியன்ட் ரிச்சான ஃபர்டிலைசர் வந்து 6 வழியாக போகிறதுனால ஏன்னா இப்போ நம்ம ஒரு வயல் இருக்குது, ஆற்றுலேருந்து தண்ணி வருது, அப்புறம் அந்த வயல் வழியாக மறுபடியும் தண்ணி ஆற்றுல போய் கலக்குதுன்னா அப்போ ஃபர்டிலைசர் கலக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டில் ஆல்கல் ப்ளூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்றாங்க. அதனால ஃபிஷ் எல்லாம் இறந்துருது. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இதுக்கு வே ஃபார்வர்டு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரீட்டைலர்ஸ்க்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்மர்ஸ்க்கே டேரெக்டான கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி பண்ணுனா நம்மளுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு என்ன தேவையோ ஸோ அது பேசிஸில் அவங்க வந்து
ஃபர்டிலைசர் வாங்கிக்க போகிறாங்க. இது யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், இவங்க தான் அவங்களுடைய ராபி ரிப்போர்ட்டில் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ரேஷ்னலாக இதை யூஸ் பண்ணணும், அதிகமாக இஷ்டத்துக்கு ரேஷியோ யூஸ் பண்ணாமல் கரெக்டாக இந்த ரேஷியோ தான் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஃபார்மராக இவங்களுக்கு இவ்வளோ பேக் தான் வந்து நாங்கள் ஃபர்டிலைசர் கொடுப்போம் அப்படின்னு அந்த பேக் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அதிகமாக நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இது என்ன ஆகிடும் அப்படின்னா பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் போய் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நம்ம கன்சர்னில் வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும். தென் பயோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயோ ஃபர்டிலைசர் அப்படின்னு வரும்போது இதில் வந்து மிலோகேனைட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். இது வந்து பயோ ஃபர்டிலைசர் அப்படின்றாங்க. இப்போ யூரியா அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபர்டிலைசர்லேயே அதிகமாக சப்சிடி எதுக்கு கொடுக்குறோன்னா யூரியாவுக்கு தான் கொடுக்குறோம். அது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதனால அதோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிக லெவலில் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா இப்போ ஃபிசிக்கலி கண்ட்ரோல்டு ஃபர்டிலைசர் எது அதிகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூரியா தான். இது வந்து ஒருத்தர் இவ்வளோ தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன்னா அதோட எம்ஆர்பியை கண்ட்ரோல் பண்ணுறோம். அது வந்து அதோட மூமெண்ட் யாரெல்லாம் எங்கெங்கே அதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்புறம் டொமஸ்டிக் லெவலில் யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறா, அதுக்கு எவ்வளோ சப்சிடி அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் கவர்மெண்ட். அது போக இப்போ வந்து யாராவது இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கன்சைன்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறோம். தென் ஒன்லி 3 ஏஜென்சிஸ் மட்டும்தான் இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்குறோம் இந்தியாவில். இந்த மாதிரி இவங்களை வந்து யூரியா அப்படின்னு பண்ணும்போது ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு இருக்காங்க. தென் யூரியா சப்சிடி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இன்எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர்ஸாக தான் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 24% அதோட சப்சிடி அப்படிங்கிறத வந்து இன்எஃபிஷியண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. 41% அதோட சப்சிடியை வந்து நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து யூரியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மக்லிங் கூட பண்ணுறாங்க பக்கத்தில் உள்ள கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இதுக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா ஸ்டெப்ஸ் என்ன மாதிரி டேக்கன் பண்ணலாம் அப்படின்னா நியூ யூரியா பாலிசி அப்படின்னு 2015 அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மறுபடியும் கொண்டு வரலான்னு இருப்பாங்க. இப்போ இண்டிஜினஸாக யூரியா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். நீம் கோட்டட் யூரியா நம்ம யூஸ் பண்ணலாம். அது கண்டிப்பாக நம்மளுடைய மண்ணுடைய வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணுன்றாங்க. தென் சாயில் வரும்போது அதுக்கு ஹெல்த் கார்டு வந்து நம்ம கொடுக்கணும். அதோட ஹெல்த் பற்றி நம்ம அதுக்கு எவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். அப்புறம் வந்து பல்சஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பல்சஸில் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா காரிஃப் 2021க்காக ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நியூஸ் என்ன அப்படின்னா இப்போது பல்சஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கான ஏரியா எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு பிளான் நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போ தர், மூங், உரத் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஸோ அதுக்கான ப்ராடக்டிவிட்டியை நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா இப்போது சீடு அப்படின்னு வரும்போது ஹை ஈல்டு வெரைட்டிங் சீடுக்கு வந்து சர்டிஃபைடை கொடுக்கணும். அதை வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இன்டர் கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. இன்டர் கிராப்பிங்னா ஊடுபயிர் மெத்தட். ஓகே, ஸோ அந்த மெத்தட் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பல்சஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஊடுபயிர் மெத்தட்லேயே நம்ம வந்து பயிரிட முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அது போக ஒரு 20 லட்சம் மினி கீட் அப்படிங்கிறது வந்து சீட் அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால பல்சஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸிலி நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்றாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பல்சஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லெகும் ஃபேமிலியை சேர்ந்த எல்லா ட்ரையான எடிபிளான சீடு எல்லாமே நம்ம பல்சஸ் அப்படின்றோம். இது வந்து சிக் பீ, லென்டில், ட்ரை பீஸ், தென் பீன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்றாங்க. குளோபல் ப்ரொடக்ஷனில் நம்ம 25% ப்ரொடியூஸ் பண்ணுறோம். லார்ஜஸ்ட் கன்சூமர்ன்றாங்க. கன்சூமர்னா வேர்ல்டு கன்சம்ஷனில் நம்ம வந்து 27% கன்சம்ஷன் பண்ணுறோம். அப்புறம் இம்போர்ட்டர் அப்படிங்கும்போது நம்ம லார்ஜஸ்ட். ஏன்னா வேர்ல்டோடைய இம்போர்ட்டில் நம்ம வந்து 14% இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் பல்சஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா நம்மளுடைய பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நியூட்ரிஷனல் லெவலில் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டீனோட சோர்ஸ்க்கு, தென் ஆடு மாடுகள் இருக்குதுன்னா ஸோ அதுக்கோட நியூட்ரிஷனஸ் ஃபாடராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இப்போ அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணுறதுல இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். தென் ஆர்கானிக் மேட்டரை வந்து சாயிலில் ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். தென் இண்டஸ்ட்ரியல் லெவலில் ரா மெட்டீரியல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த பல்சஸோடைய அந்த இலை தலைகள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூசஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேபி நம்மளுக்கு எக்ஸாமில் பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஓகேவா? பல்சஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு. தென் லோ கார்பன், அதுக்கப்புறமேட்டு வாட்டர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பல்சஸ் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? அப்புறமேட்டு இப்போது பல்சஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது 20% ஏரியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபுட் கிரெயின்ஸில் நம்ம வந்து இந்த பல்சஸ் அப்படிங்கிறது தான் ரோல் ப்ளே பண்ணுது. தென் டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 7 to 10% நம்ம வந்து பல்சஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்.
அப்புறம் பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 சீசன்லேயுமே வளரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காரிஃப் சீசன்லேயும் வளரும், ராபி சீசன்லேயும் வரும். ஆனால் ராபி சீசன் பல்சஸ் தான் காரிஃப் சீசனை விட 60% அதிகமான டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அப்படின்றாங்க. அதுலேயும் அதிகமான டாமினேட்டட் பல்சஸ் வந்து கிராம், க்ரீன் கிராம், பிளாக் கிராம், அதான் வந்து கிராம் அப்படின்றாங்க. அதில் 40% டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த தர், அஹர், இல்லைனா உரத், பிளாக் மத்பி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கிடைக்குதுன்றாங்க. தென் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா இவங்க தான் வந்து டாப் பல்சஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக இருக்கிறாங்க. இந்த பேர்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. கர்நாடகாவில் இன்னொன்று என்ன ஃபேமஸ்னால் நம்ம வந்து காஃபி ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறமா இப்போ பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் அதில் சில சேலஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் 2015-16 கம்பேர் பண்ணும்போது 2019-20 அதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதோடைய ப்ரொடக்ஷனுடைய டன் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவை பல்சஸ் அப்படின்னா 80 கிராம் வந்து ஒரு நாளைக்கு தேவை. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அது அவைலபிளாக இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அது மாதிரி பல்சஸோட டிமாண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 1951 கம்பேர் பண்ணும்போது 2018 கம்மியாக இருக்குன்றாங்க. அப்புறம் பல்சஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ள சேலஞ்சஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹை ஈல்டு கேப். ஏன்னா நம்ம லேபில் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் அதை ஃபீல்டில் போய் வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய லெவலில் கேப் இருக்குது. நம்ம லேபில் வந்து 100% வளர்ந்துச்சுன்னா ஃபீல்டில் 50% தான் வளருது. இந்த கேப் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றாங்க. முக்கியமாக க்ரீன் கிராமுக்கு வந்து இது 45%, பிஜிஎன்பிக்கு வந்து இது 50% இருக்குதுன்றாங்க. தென் இன்புட் ரிலேட்டட் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹை ஈல்டு வெரைட்டிக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தென் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ டெல் மெஷின்ஸ், லைட் சீட் ட்ரில்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சீசன் வந்து ரொம்ப மாறிடுச்சு, கோல்டு வேவ் வந்துருச்சு, இல்லைனா ஹீட் வேவ்ஸ் வந்து முடிஞ்சு போச்சிருச்சு, இல்லைனா சன்லைட் கிடைக்கல, அப்படிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ்னால என்ன ஆகிடுதுன்னா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுது. மைக்ரோ நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி, அது போக மான்சூனுடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால, மாய்ஸ்சரில் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால, ஈரப்பதம் வந்து கரெக்டாக இல்லைன்னா அதுதான் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ் அப்படிம்போம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குதுன்றாங்க. அப்புறம் மார்ஜினலைஸ்டு லேண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதோட கல்டிவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம வந்து மற்ற எல்லா லேண்டையும் வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம், ரைஸ்க்காகவும் வீட்காகவும். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதில் அதிகமாக ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால பல்சஸ் வந்து அதில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஈல்டு வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதோட சீடு ஈல்டு அப்படின்னு பார்த்தா அதோட ட்ரவுட், ஹீட், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து 50% ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது வறண்ட நிலங்களில். தென் மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கும் ரைஸுக்கும் தான் கொடுக்குமே தவிர பல்சஸ்க்கு அவ்வளோவா கொடுக்கறதில்ல. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அதனால ஃபார்மர்ஸ் வந்து பல்சஸ் ஏன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வார்ஹவுஸ் ஸ்பேஸில் பல்சஸ்க்கு வெறும் 7.5% தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம டோட்டலாக வந்து 23 மில்லியன் டன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்புறம் ப்ரைஸ் வாலட்டிலிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சைக்ளிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுனால அதிகமான ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அதை வந்து நம்ம விலையை விற்க முடியும் இல்லையா. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ரிலையபிலிட்டியாக இருக்க முடியறதில்ல. அடிக்கடி இம்போர்ட் பாலிசிஸ், அதுக்கப்புறமேட்டு ப்ரைசிங் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது போக வேறு சேலஞ்சஸ் என்னென்னா நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப லேக்காக இருக்குது. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தென் டெக்னாலஜி அதுங்கிற விஷயத்துலையும் நம்ம அதிகமாக கம்மியாக தான் இருக்கிறோம். அப்புறம் நியூட்ரியன்ட் எஃபிஷியன்சியாகவும் நம்ம இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. இப்போ டெக்னாலஜி அது போக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் இதில் எந்த ஒரு பெரிய நாலேஜுமே நம்மளுக்கு அவ்வளோவா இல்லை பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது வந்து ISOPOM, அதாவது இன்டகிரேட்டட் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸ், பல்சஸ், ஆயில் பாம் அண்ட் மெய்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாலிசிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எஃபெக்டிவான ப்ரைசிங் பாலிசிஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் எப்படி பண்ணணும் மார்க்கெட் இன்வென்ஷன்ஸை, அது போய் இதெல்லாம் எப்படி இன்டகிரேட்டடாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஐசோபாம். இது போக NFSM பல்சஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஆன் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்றாங்க. இது வந்து பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இப்போ ரைஸ் அப்படின்னா அதை வந்து 10 மில்லியன் டனுக்கு, வீட் அப்படின்னா அது வந்து 8 மில்லியன் டனுக்கு, பல்சஸ்னால் அது 2 மில்லியன் டனுக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் தான் இந்த NFSM பல்சஸ். இது போக NFSM ப்ளஸ் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்னு இருக்கும். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்றாங்க. இது எதுக்காகன்னா
டெக்னாலஜி அப்படின்ற போது அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், தென் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இன்டகிரேட்டடாக மேனேஜ் பண்ணணும், பெஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஏன்னா ஒரு பல்சஸ்ன்னு வரும்போது அங்கே பூச்சிகள் வந்துடுச்சுன்னா அதோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும் இல்லையா, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், வாட்டர் அப்ளிகேஷன் டூல்ஸ் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. தென் ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீம். எதுக்கு கீழேனா பிரதான் மந்திரி ஆஷா ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழே பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கோப்ரா அப்படின்னு வரும்போது அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரொம்ப வேகமாக ப்ரொக்யூர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்களும் எஃப்சிஐயும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போது பிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருப்பாங்க. இது போக இதுக்கான ஏற்படுற செலவினங்கள் எல்லாம் யார் ஏற்றுப்பானா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பல்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து எப்படி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்குறாங்கன்னு. இதுக்கு வே ஆட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடக்ஷனுங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ ஈல்டு அப்படிங்கிறது வந்து 1991 2010 வரைக்கும் வந்து அதிகமாக இருக்குதுன்னா ஒரு 2 இதில் தான். முக்கியமாக வந்து சிக்பி, இன்னொன்று பிஜிஎன்பி, இது 2ல் தான். அதுவும் முக்கியமாக ஆந்திர பிரதேசில் வந்து 81% 100% அதிகமாக இருக்கும். இது வந்து நேஷனல் லெவலில் விட அதிகம். இவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா ஆன் டைமில் ஹை ஈல்டிங் அவைலபிலிட்டி வெரைட்டி அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்குன்னு பில்டிங் எப்படி பண்ணணும், அது வந்து எப்படி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கான அது பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அதை வந்து ஈஸியாக எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸ்னு பார்க்கும்போது அதை வந்து மெக்கனைஸ் பண்ணுவாங்க. தென் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஆந்திர பிரதேஷ். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தென் லோக்கல் லெவலில் அது அஃபோர்டபுளான காஸ்ட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. தென் பஃபர் ஸ்டாக்ஸ் அதிகமாக பல்சஸில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. தென் பல்சஸ் அப்படின்னு வரும்போது அதோட ஆக்சசிபிலிட்டி எல்லாருக்கும் பிடிஎஸ் வழியாக ஈஸிலி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டு இம்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இப்போ இம்போர்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இப்போ ஒரு 30 பல்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எடுத்து அவங்க எப்படி க்ரோத் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு என்னென்ன ஃபேவரபிள் டேர்ம்னு நெகோஷியேட் பண்ணி அந்த டேர்மை நம்ம வந்து நடைமுறையில் எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆந்திர பிரதேஷ். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து எக்கனாமிக் நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.